ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 67. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கருணை, இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கு இல்லையா? ஆனா இந்த ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்த மனிதர்கள் எதிர்கொள்ளும் போது என்ன நடக்குது? சில பேர் அதை ஏத்துக்கிறாங்க, சில பேர் அடியோடு நிராகரிக்கிறாங்க. இந்த 2 விதமான பதில்களையும் அதோட விளைவுகளையும் தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசி ஆராய போறோம். சரி, வாங்க உள்ள போகலாம். நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் அஸ்திவாரமே மீகா தீர்க்கதரிசி சொன்ன இந்த ஒரு ஆழமான வாக்குறுதி தான். இது சும்மா ஒரு மன்னிப்பு மாதிரி இல்ல, நம்ம தப்பையெல்லாம் மொத்தமா எடுத்து கடலோட ஆழத்துல தூக்கி போடுற மாதிரி ஒரு முழுமையான அழிப்புன்னு சொல்லுது. இந்த ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பயணத்தை தொடங்கலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து தான். இதுல சொல்லப்படுற தெய்வீக கருணைங்கிறது ரொம்ப பரந்த, எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒண்ணு. கிட்டத்தட்ட கடலை போல ஆழமான ஒரு கருணை. இந்த ஸ்லைடுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இது வெறும் மன்னிப்புன்னு சொல்லப்படல, அதுக்கும் மேல பேரன்பு காட்டுறதுல சந்தோஷப்படுற, கோபத்திலேயே நிக்காத, இரக்கம் காட்டுற ஒரு குணத்தை பத்தி பேசுது. நம்ம தப்பையெல்லாம் சும்மா மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அத காலடியில போட்டு மிதிக்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடுள்ள கருணையா இது சொல்லப்படுது. அதாவது இந்த கருணைங்கிறது சும்மா சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. யாக்கோபு, ஆபிரகாம் மாதிரி மூதாதையர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி மாதிரி ரொம்ப உறுதியான, அசைக்க முடியாத ஒரு அடித்தளம்னு சொல்லப்படுது. ஆக ஒரு மகத்தான கருணைக்கான வாக்குறுதி இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா கேள்வி என்னன்னா, இத மனிதர்கள் எப்படி ஏத்துக்கிட்டாங்க? இப்போ நம்ம முதல் கதைக்கு வருவோம். இது ஒரு மகன் இந்த வாக்குறுதிய அதோட கடைசி எல்லை வரைக்கும் சோதிச்சு பார்க்கிற கதை. அதுதான் தொலைஞ்சு போன மகனோட ஓமை. இந்த சின்ன பையன் என்ன பண்றான்? அப்பாவோட வீட்டை விட்டுட்டு சொத்தை எல்லாம் வாங்கிட்டு போய் ஊதாரித்தனமா செலவு பண்ணிடுறான். கடைசியில பஞ்சம் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பன்றிகளுக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்காம விரக்தியோட கடைசி கட்டத்துக்கே போயிடுறான். அப்போதான் அவனுக்கு புத்தி வருது. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். அவன் திரும்பி வர்றது சும்மா ஊருக்கு வர்றது மட்டும் இல்ல, அது ஒரு 3 படிநிலை மனமாற்றம். முதல்ல அவனோட நிலைமையை உணர்றான். 2வதா அப்பா கிட்ட திரும்பி போகணும்னு முடிவு பண்றான். 3வதா போய் என்ன தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்க போறேன்னு திட்டமிடுறான். இந்த கதையோட உச்சக்கட்டமே இதுதாங்க.
அப்பா என்ன பண்றாரு பாருங்க. பையன் மன்னிப்பு கேட்கணும்னு காத்துக்கிட்டு இல்ல, அவன் தூரத்துல வர்றத பார்த்த உடனேயே மனசு உருகி ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறாரு. அதாவது மனம் வருந்துதல சந்திக்கிறதுக்கு முன்னாடியே கருணை ஓடி போய் அவனை சந்திக்குது. இதோட முடிவு வெறும் மன்னிப்புல முடியல, அதுக்கும் மேல அவனுக்கு நல்ல ஆடை, மோதிரம்னு போட்டு ஒரு பெரிய விருந்தே வைக்கறாங்க. ஒரு முழுமையான மறுவாழ்வு கிடைக்குது. மீகா சொன்ன வாக்குறுதி இங்க அப்படியே தத்ரூபமா நடக்குது இல்லையா? தப்பை மன்னிக்கிறது மட்டுமில்லாம திரும்பி வர்றத கொண்டாடுற ஒரு கருணை. சரி, இப்போ நம்மளோட 2வது கதைக்கு போலாம். இதுக்கு அப்படியே நேர்மாறான ஒரு கதை. தாராள மனசுக்கு கிடைச்ச ஒரு பயங்கரமான எதிர்வினை. கொலைகார குத்தகைக்காரர்களோட கதை. பாருங்க, ஒரு நில உரிமையாளர் இருக்காரு. அவர் ஒரு அருமையான திராட்சை தோட்டத்தை உருவாக்கி அதுக்கு வேலி, பிழிவுக்குழி, காவல் மாடும்னு எல்லா வசதியும் செஞ்சு குத்தகைக்கு விடுறாரு. அதாவது அங்க வேலை செய்யறவங்க நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் அவரே பண்ணி கொடுக்கறாரு. ஆனா பதிலுக்கு என்ன கிடைச்சது? நன்றி இல்ல, வன்முறைதான். உரிமையாளரோட அதிகாரத்தை மதிக்கவே இல்ல. முதல்ல அனுப்பின வேலையாட்களை அடிச்சு கொன்னு நிலைமை மோசமாக்கிக்கிட்டே போகுது. கடைசியா அவரோட மகனையே கொல்ல திட்டம் போடுறாங்க. இங்கதான் நாம கவனிக்கணும். அவங்களோட இந்த கிளர்ச்சி ஏதோ கோபத்துல செஞ்சது இல்ல, இது ரொம்ப திட்டமிட்ட சதி. இவன்தான் சொத்துக்கு வாரிசு, இவனை கொன்னுட்டா சொத்து நமக்குன்னு கணக்கு போட்டு உரிமையாளரே நிராகரிக்க முடிவு பண்றாங்க. முதல் கதையில பார்த்த மாதிரி இங்க நடக்கல. கருணையை நிராகரிச்சதுக்கு கிடைச்ச பரிசு அழிவு. உரிமையாளர் அந்த தோட்டத்தை அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி ஒப்பந்தத்தை மதிக்கிற வேற ஆட்களுக்கு கொடுக்கறாரு. இது ரொம்ப கடுமையானதா இருந்தாலும் ஒரு நியாயமான முடிவுதான். அப்போ இப்ப நம்ம கிட்ட 2 ஊமைகள் இருக்கு. ரெண்டுமே தாராள மனப்பான்மையை எப்படி எதிர்கொள்றதுன்னு காட்டுது. ஆனா ரெண்டும் 2 துருவங்கள். ஒன்னு ஏத்துக்கிறது, இன்னொன்னு நிராகரிக்கிறது. 2 பாதைகள், 2 விதமான முடிவுகள். ரெண்டையும் இப்படி பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்க்கும்போது வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியுது. இளைய மகன் மனம் திரும்பினான், மன்னிப்பு பெற்றான், மறுவாழ்வு கிடைச்சது. ஆனா குத்தகைக்காரர்கள் கிளர்ச்சி செய்தாங்க, கடைசில அழிக்கப்பட்டாங்க. ஒரு பாதை மறுவாழ்வுக்கு கூட்டிட்டு போகுது, இன்னொரு பாதை நேரடியா அழிவுக்கு தான் கொண்டு போகுது. ஆனா ஒரு விஷயத்தை யோசிங்க. நிராகரிக்கிறதுனா எப்பவுமே இப்படி வெளிப்படையா சண்டை போடுறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. சில சமயம் ரொம்ப நுட்பமாவும் நிராகரிக்கலாம். சரி, இந்த கதைகள்ல வர்ற மத்தவங்க இந்த கருணையை எப்படி பார்த்தாங்க? இத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தொலைஞ்சு போன மகன் மேல காட்டுன கருணைய அவனோட அண்ணன், அதாவது மூத்த மகன் எப்படி பார்க்கறான்? கோபத்தோட பொறாமையோட பார்க்கறான். விருந்துல கலந்து கொள்ளவே மாட்டேன்னு சொல்றான். அதே மாதிரி தலைமை குருக்கள் இத பார்த்து பயந்து கோவப்பட்டு அவரை கைது பண்ண வழி தேடுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நாம ரொம்ப நேர்மையா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டே கூட கருணைய நிராகரிக்க முடியும். கடைசியா இந்த கதைகள் எல்லா கேள்வியும் நம்மகிட்டே கொண்டு வந்து நிறுத்துது. கருணையும் நீதியும் ஒன்னா சந்திக்கிற ஒரு இடத்துல நாம நின்னா நம்மளோட தேர்வு என்னவா இருக்கும்? மனம் திரும்பி ஏத்துக்கிற பாதையா, இல்ல கிளர்ச்சி செஞ்சு நிராகரிக்கிற பாதையா? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. திருப்பாடல் 92. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிலிகள் அறியாததும் மூடர் உணராததும் இதுவே. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம். ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரே, உம் எதிரிகள், ஆம் உம் எதிரிகள் அழிவது திண்ணும். தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவர். காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர். புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டேன். எனக்கு எதிரான பொல்லார்க்கு நேரிட்டதை நான் காதார கேட்டேன். நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர்
நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர். என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர். அவரே என் பாறை. அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். இன்னைக்கு நாம பார்க்க போறது 2 விதமான வாசிப்புகள். ஒன்னு கடவுளோட அளவற்ற இரக்கத்தை பத்தி பேசுது. இன்னொன்னு அவரோட கடுமையான தீர்ப்பை பத்தி எச்சரிக்குது. பார்த்தா ரெண்டுமே நேர் எதிரா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஆனா இந்த ரெண்டும் ஒன்னா சேரும்போது ஒரு ஆழமான, நம்மள ஆச்சரியப்படுத்துற ஒரு உண்மையை வெளிப்படுத்துது. அது என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு வரியோட ஆரம்பிக்கலாம். நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் ஆழ்கடல்ல எரிஞ்சிடுவார். இதை கேட்கும்போதே எவ்வளவு ஒரு நிம்மதியா இருக்கு இல்லையா? நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கடலோட ஆழத்துல மூழ்கி போயிடும். அப்படி ஒரு எண்ணம். இந்த நிபந்தனையே இல்லாத இரக்கத்தோட வாக்குறுதி தான் நம்மளோட இந்த பயணத்தோட முதல் படி. சரி, நம்ம முதல் வாசிப்புக்கு வருவோம். இது இறைவாக்கினர் மீகாவோட புத்தகத்திலிருந்து வருது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கடவுளை ஒரு பெரிய ராஜா மாதிரியோ இல்ல ஒரு கண்டிப்பான நீதிபதி மாதிரியோ காட்டல. அதுக்கு பதிலா ஒரு அக்கறையான மெய்ப்பெண் மாதிரி, தன் மக்களோட ரொம்ப ஆழமான பாசமான உறவுல இருக்கிற ஒருத்தரா காட்டுது. இந்த முழு பகுதியோட மையக் கருத்தே இந்த உருவகம்தான். அதாவது கடவுள் ஒரு மேய்ப்பன் மாதிரி, அவரோட மக்கள், அதாவது நாம ஒரு மந்த மாதிரி. அவரை நம்மள வழி நடத்துறாரு, பாதுகாக்கிறாரு. இந்த உருவகத்தை நினைச்சு பாருங்களேன். ஒரு பாதுகாப்பு, ஒரு சரியான வழிகாட்டுதல், அப்புறம் ஒரு மென்மையான கவனிப்பு, இந்த உணர்வுகள் எல்லாம் நமக்குள்ள வருது. இந்த வசனத்தை பாருங்க. ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை எப்படி வழி நடத்துவான் அப்படின்ற அந்த அழகான சித்திரத்தை இது ரொம்ப ஆழமா காட்டுது. மக்கள் ஏதோ காட்டுல தொலைஞ்சு போனவங்க மாதிரி இல்ல, ஆனா அன்புனாலையும் அக்கறையாலையும் வழி நடத்தப்படுறவங்களா காட்டப்படுறாங்க. அப்போ மீகாவோட பார்வையில கடவுள் எப்படிப்பட்டவர் பாருங்க. அவர் குற்றத்தை எல்லாம் பொறுத்துக்கிறவர், நம்ம தப்பை எல்லாம் மன்னிக்கிறவர். அவரோட கோபம் நிரந்தரம் இல்ல, ஆனா அவரோட அன்பு அப்படி இல்ல. அவர் அன்பு காட்டுறதுல தான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுதான் நிபந்தனையே இல்லாத, எப்பவும் நிலைச்சு நிக்கிற அன்போட ஒரு சித்திரம். மொத்தத்துல மீகா நமக்கு கொடுக்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைக்கான அடித்தளம். சரி, இந்த ஆறுதலான எண்ணத்தை மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நாம பார்க்க போற கதை இதுக்கு முற்றிலும் நேர்மாறான ஒரு கதை. இப்போ நாம முற்றிலும் வேற ஒரு சூழலுக்குள்ள போக போறோம். மத்தேயு நற்செய்தியில இயேசு சொல்ற ஒரு கதை. இது கொஞ்சம் இருண்ட கதை, ஒரு எச்சரிக்கை மாதிரி. இதுவரைக்கும் இரக்கத்தை பத்தி பேசிட்டு இருந்த நாம இப்போ ஒரு கடுமையான தீர்ப்போட உலகத்துக்குள்ள நுழையிறோம். முதல்ல இந்த கதைக்குள்ள போலாம். ஒரு நிலக்கிழார் இருக்காரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அக்கறையா ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்குறாரு. அப்புறம் அதை சில தொழிலாளர்கள் கிட்ட குத்தகைக்கு விடுறாரு. எல்லாம் நல்லபடியா அமைதியா தான் தொடங்குது. ஆனா அந்த அமைதி ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. இந்த கதையில டென்ஷன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏறுதுன்னு பாருங்க. முதல்ல நிலக்கிழார் தனக்கு வரவேண்டிய பழங்களை வாங்கிட்டு வர ஆள் அனுப்புறாரு. ஆனா அந்த தொழிலாளிங்க என்ன பண்றாங்க? அவங்கள அடிச்சு விரட்டுறாங்க, ஒருத்தரை கொல்றாங்க, இன்னொருத்தரை கல்லால அடிக்கிறாங்க. சரி, அவர் இன்னும் சிலர் அனுப்புறாரு. அவங்களுக்கும் அதே கதிதான். கடைசியா என் மகனையாச்சும் மதிப்பாங்கன்னு நம்பி அவரோட ஒரே மகன் அனுப்புறாரு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த வாரிசையே கொண்டுடுறாங்க. இது வெறும் பழத்துக்காக நடந்த சண்டை இல்ல, இது அந்த உரிமையாளரையே முழுசா நிராகரிக்கிற ஒரு பயங்கரமான செயல். இப்போ இயேசு அந்த கதையில கேட்ட அதே கேள்வியை நாமளும் கேட்கலாம். அந்த திராட்சை தோட்டத்தோட உரிமையாளர் திரும்பி வரும்போது அந்த தொழிலாளிகளை என்ன செய்வாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு அநீதிக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கலாம்? இதுக்கு என்னதான் முடிவு? அங்கிருந்த தலைமை குருக்கள் சொன்ன பதில் இதுதான். அந்த கெட்டவங்களை ஈவு இரக்கமே இல்லாம கொன்னுடுவாரு. அப்புறம் சரியா பங்கு கொடுக்கற வேற ஆளுங்களுக்கு தோட்டத்தை குத்தகைக்கு விடுவாரு. இங்க பாருங்க, கொஞ்சம் கூட இரக்கம் இல்ல, கடுமையான நீதி, தண்டனை. நம்ம முதல்ல பார்த்த மீகாவோட வாசிப்புக்கு இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா? ஓகே, இதுதான் இந்த பகுதியோட முக்கியமான திருப்புமுனை. இதுவரைக்கும் இரக்கம் ஒரு பக்கம், தீர்ப்பு ஒரு பக்கம்னு ரெண்டும் எதிரெதிரா இருக்கிற மாதிரி பார்த்தோம். ஆனா இப்போ இந்த ரெண்டையும் நாம இணைக்க போறோம். இது ரெண்டும் முரண்பாடான விஷயங்கள்ல, ஆனா ஒன்னோட ஒன்னு ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த வசனம் இந்த கதையே வேறொரு கோணத்துல பார்க்க வைக்குது. அந்த நிலக்கிழார் தன் மகனை அனுப்பினது இது என்னோட இடம் அண்ணன் உரிமையை நிலைநாட்டுறதுக்கு மட்டும் இல்ல, அது ஒரு அன்போட வெளிப்பாடாவும் இருந்துச்சு. இப்படி யோசிச்சு பார்க்கும்போது அந்த தொழிலாளிகளோட நிராகரிப்பு இன்னும் கொடுமையானதா தெரியுது. அந்த உவமையை சொல்லி முடிச்சதும் இயேசு இந்த ஒரு முக்கியமான வசனத்தை மேற்கோள் காட்டுறார். வீடு கட்டுறவங்க வேண்டான்னு ஒதுக்கின கல்லுதான் கட்டடத்துக்கே மூளைக்கல்லா மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, தேவையே இல்லைன்னு தூக்கி எறிஞ்ச ஒரு விஷயம் அந்த முழு கட்டடத்துக்கும் ஆதாரமா மாறுது. அப்போ நிராகரிப்புங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு புது தொடக்கம்.
இந்த மூளைக்கல் அப்படின்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டா இதோட ஆழம் நமக்கு புரியும். அது சும்மா ஒரு கல்லு கிடையாது. ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பிக்கும் போது வைக்கிற முதல் கல்லு அதுதான். அந்த ஒரு கல்ல வச்சுதான் மத்த எல்லா சுவர்களும் முழு கட்டடமுமே நேரா நிக்கும். அதுதான் மொத்த கட்டமைப்புக்கும் ஆதாரம். இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து பார்ப்போம். அந்த கதையில நிராகரிக்கப்பட்ட மகன் அவர்தான் இந்த மூளைக்கல். அந்த பயங்கரமான நிராகரிப்பு தான் ஒரு முற்றிலும் புதுசான கட்டடத்துக்கு அடித்தளமா மாறுது. எது ஒரு பெரிய தோல்வி மாதிரி தெரிஞ்சதோ அதுவே ஒரு புது தொடக்கத்தோட மையமா மாறுது. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்போ நம்ம முடிவுக்கு வரோம். இந்த 2 வாசிப்புகளையும் ஒன்னா இணைச்சு நீதியும் இரக்கமும் எப்படி ஒன்னோட ஒன்னு கைகோர்த்து போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த மகனை நிராகரிச்சதற்கு ஒரு விளைவு இருக்கு. என்னது அது? அந்த இறையாட்சி, அதாவது அந்த திராட்சை தோட்டம் அவங்க கிட்ட இருந்து எடுக்கப்படுது. பழைய தொழிலாளிங்க அவங்களோட இடத்தை இழந்துடுறாங்க. நிராகரிப்புக்கு ஒரு விளைவு கண்டிப்பா உண்டு. ஆனா கதை அதோட முடியல. அந்த தோட்டம், அந்த உரிமை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கப்படுது. யாருக்கு? அந்த ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி செயல்படுற ஒரு புது மக்களுக்கு. சோ பழையது போயிட்டு ஒரு புது அத்தியாயம் தொடங்குது. இப்போ இந்த 2 படங்களையும் பாருங்க. ஒரு பக்கம் மீகா காட்டுற மாதிரி ஒரு இரக்கமான மேய்ப்பன், இன்னொரு பக்கம் மத்தேயு கதையில வர்ற மாதிரி தப்பு செஞ்சவங்கள தண்டிக்கிற ஒரு கண்டிப்பான நிலக்கிழார். எப்படி இது 2மே ஒரே கடவுளோட முகமா இருக்க முடியும்? இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. பதில் என்னன்னா 2மே உண்மைதான். அந்த நிலக்கீழாரோட நீதி அந்த மெய்ப்பனோட இரக்கத்தை ஒன்னும் இல்லாம பண்ணிடல. அதுக்கு பதிலா அந்த நீதி ஒரு புது வழியை திறக்குது. அந்த நிராகரிக்கப்பட்ட மூளைக்கல் மேல கட்டப்பட்ட ஒரு புது உரிமை சொத்துக்கான வழி அது எல்லாருக்கும் திறந்திருக்கு. அப்போ அந்த தீர்ப்புங்கிறது அழிவுக்காக இல்ல, அது எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிற ஒரு புது தொடக்கத்துக்காக. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிப்போம். ஒரு மிகப்பெரிய நிராகரிப்பு ஒரு உலகளாவிய அன்புக்கு அடித்தளமா மாற முடிஞ்சா, அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற நிராகரிப்புகள், தோல்விகள் இதெல்லாம் கூட ஒரு புது தொடக்கத்துக்கான அடித்தளமா இருக்கலாம் இல்லையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும்
எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டுத் தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர்.
வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேரு பெற்றாய் நீயே உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர் வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேரு பெற்றாய் நீயே